நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். எல்லாம் சந்தோஷமாக இருக்கீங்களா? இந்த ஷம்மா ஊழியத்தின் மூலமாக தியான நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த செய்தி அநேக பேருக்கு பிரயோஜனமாக இருக்கிறது என்று ஒவ்வொரு நாளும் ஃபோன் மூலமாக நிறைய பேர் தொடர்பு கொள்கிறாங்க. இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். ஜெபிக்க வேண்டியிருந்தாலும் எங்களோடு கூட நீங்கள் தொடர்பு கொண்டால் நாங்கள் உங்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். இந்த நாளிலும் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசித்து தியானித்து கடந்து செல்வோம். அன்புள்ள ஆண்டவரே, அருமையான வேலைக்காக நன்றி. உம்முடைய சமூகத்தில் அமர்ந்து உம்முடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோடும் நீர் பேசும். அன்னைக்கு ஏரோது பேசும் பொழுது மெய்யாகவே கர்த்தர் பேசினார் என்று சொன்னாங்க. இது மனுஷ சத்தம் இல்லை, தேவனுடைய சத்தம் என்று சொன்னாங்க. அதுபோல தான் உம்முடைய சத்தத்தை கேட்க ஆவல் உள்ளவர்களாய் அமர்ந்திருக்கிற எங்களோடு கூட நீர் பேசும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். 1 கொரிந்தியர் 11:31 நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயந்தீர்க்கப்படுவோம். ஒவ்வொரு நாளும் நாம் நியாயந்தீர்க்கப்படுவது மிகவும் அவசியம். நியாயந்தீர்க்கணும். நம்மை நாமே, நம்ம செய்கிறது கரெக்டா, நம்ம போகிறது ரைட்டா, நம்ம பேசுனது கரெக்டா அப்படின்னு ஒவ்வொரு நாளும் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஆண்டவரோடு கூட நம்ம உறவாடணும். தாவீது சொல்கிறான் அல்லவா, ஆண்டவரே வேதனை உண்டாக்கும் வழி என்கிட்ட இருக்காப்பா, இருந்தால் அதை எடுத்து போடுங்க, என் வழி உமக்கு வேதனையை கொடுக்கக்கூடாதுன்னு அவன் ஜெபிக்கிறான் அல்லவா. அதுபோல தான் நம்மை நாமே நிதானித்து ஆராய்ந்தறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். யாரும் நம்மளை நியாயம் தீர்க்க முடியாது, யாரும் நம்மளை குற்றம் சொல்ல முடியாது. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோடு கூட காம்ப்ரமைஸ் பண்ணி ஆண்டவரோடு கூட உறவாட நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். 32 உலகம் மக்களோடு நியாயம் தீர்க்கப்படுவோம், கர்த்தராலே சிட்சிக்கப்படுவோம். பாருங்களேன், எல்லாருக்கும் முன்பாக நாம் நியாயம் தீர்க்கப்படாமல் ஆண்டவர் நம்ம தப்பு பண்ணும் பொழுது சின்ன சின்ன சிட்சை வருகிறது. அந்த சிட்சையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் ஏன் நம்மளை சிட்சிக்கிறார்? ஒரு நிமிஷம் உணர்ந்தால் ஆவியானவர் பேசுவார். நீ போகிற இடம் பிடிக்கலை, நீ இவன் கூட உட்கார்றது பேசுகிறது பிடிக்கலை, இந்த காரியம் பிடிக்கலை, அது என்னை துக்கப்படுத்து, இந்த இடத்துக்கு போக வேண்டாம், இதை நீ செய்ய வேண்டான்னு ஆண்டவர் உணர்த்தும் பொழுது நாம் திருந்த வேண்டும். ஆண்டவருக்கு ஆலோசனை கொடுக்காதீங்க. ஆண்டவரையே நியாயம் தீர்க்க, அதாவது அவரையே கேள்வி கேட்குற மாதிரி பண்ணக்கூடாது. ஆண்டவர் சவுல்கிட்ட சொல்கிறாரு, அமலேக்கியர்கள் எல்லாரையும் கொன்று போடு, ஆடு மாடுகள்லாம் கொன்று போடுனும் போது அவன் இந்த ஆடுகள் இதிலெல்லாம் நலமானதை எடுத்து வைத்து கொண்டான். சாமுவேல் வரும் பொழுது, என்னப்பா எல்லாத்தையும் கொன்னுட்டியா? எல்லாத்தையும் கொன்னுட்டேன். பிறகு ஏன் என் காதில் ஆடு மாடுகளின் சத்தம் கேட்கு? அது பலியிடுவதற்காக. பொய் சொல்கிறான் பார்த்தீங்களா? செய்கிறது தப்பு, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியலை, அதை நியாயப்படுத்தி பேசுகிறான் அல்லவா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அதுபோல தான் சாமுவேல் சவுல்கிட்ட சொல்கிறான், நான் வர நீ பலி செலுத்தாத, வெயிட் அண்ட் சி, நான் பலி செலுத்திட்டு வரேன், வந்த பிறகு யுத்தம் ஆரம்பிக்கலாம். இவங்க வெயிட் பண்ணுறாங்க. அங்கே யுத்தத்துக்கு எல்லாம் மக்கள்லாம் எல்லாம் ரெடியாக இருக்காங்க. இங்கே சாமுவேலை காண. உடனே சவுல் என்ன செய்கிறான்? துணிந்து பலியை செலுத்துகிறான். உடனே சாமுவேல் வந்துகிறான், புத்தியனமான அந்த காரியத்தை செய்கிறேன், உன்னை யார் பலி செலுத்த சொன்னது? அப்போ ஆமாம், என் மேலே தான் தப்பு, ஒத்துக்கொள்ளலை. நான் என்ன செய்ய? ஜனங்கள் நெருக்கிறாங்க, எனக்கு வேற வழி தெரில, உன்னை யார் தாமதமாக வர சொன்னேன்? பாருங்க, சாமுவேல் தீர்க்கதரிசியை குற்றம் சொல்கிற அளவுக்கு நீ வர தாமதித்தீர், அதனால தான் நான் செஞ்சேன், நீ கரெக்டாக வந்தால் நான் செஞ்சுருப்பேன்ல. இன்றைக்கி நிறைய பேர் ஆண்டவரையோ ஊழியக்காரங்களை தான் குற்றப்படுத்தணும்.
அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, இவன் மட்டும் கரெக்டாக வந்திருந்தா நான் அந்த தப்பு பண்ணியிருக்க மாட்டேன், இதுக்கெல்லாம் காரணம் அவன் தானே நம்ம மற்றவங்கள தான் நியாயம் இருக்கிறோம். நம்மை நாமே நிதானித்து ஆராய்ந்து அறிவதே கிடையாது. அதைத்தான் தேவன் இந்த நாளிலே அனுமதிக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மத்தேயு 25:46 அந்த இடது பக்கம் உள்ளவங்க யோசித்து பார்த்துருக்கணும், ஏன் நம்மளை ஆண்டவர் கைவிட்டார்? நம்ம பசியாக இருக்கிறவனுக்கு சோறு போடலை, தாகமாக இருக்கிறவனுக்கு தண்ணி கொடுக்கலை, வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரம் கொடுக்கல, தப்பு நம்ம மேலே தான், உணரலை. பார்த்தீங்களா? இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான் இருக்காங்க. ஆண்டவர் உணர்த்தப்படும் பொழுது உணராதிருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது அல்லவா? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, 1 கொரிந்தியர் 2:15 நாம் என்ன வாசிக்கிறோம்? ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிகிறான். நீங்கள் ஆவிக்குரியவர்களாக இருந்தால், ஆவியானவர் உங்களை ஆக்குப்பை பண்ணியிருந்தால், ஆவியானவர் டாமினேஷனில் நீங்கள் இருந்தால், ஆவியானவர் தான் உங்களை கண்ட்ரோல் பண்ணி வழி நடத்துகிறா இருந்தால், நீங்கள் எல்லாத்தையும் ஆராய்ந்து நிதானிப்பீர்கள். இது கர்த்தருக்கு பிரியமா, இது கர்த்தருக்கு சித்தமா, இது செய்கிறது ஆண்டவரை துக்கப்படுத்துமா அப்படின்னு அவன் ஆராய்ந்து அறிவான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அவதான் ஆவிக்குரியவன். யார் ஆவியானவரால் நடத்தப்படுகிறானோ அவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிவான். அதைத்தான் தேவன் என்ன செய்கிறாரு? எதிர்பார்க்கிறார். 2 சாமுவேல் 12:7 நாத்தான் ஒரு கதையை சொல்கிறான். ஒருவனுக்கு 100 ஆடுப்பா, ஆனால் ஏற்று வீட்டுக்காரனுக்கு ஒரே ஒரு ஆடு. ஆனால் அந்த ஒரு ஆடு உள்ளவன் அந்த ஆட்டை ரொம்ப நேசித்து ரொம்ப அன்பு கூர்னான். அந்த 100 ஆடு உள்ளவன் வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வரும் பொழுது அந்த 100 ஆடில் ஒன்று அடிக்காமல் அந்த ஏற்று வீட்டுக்காரன் ஒரு ஆடு வச்சுருந்தாலும் அவனை அடித்தான். உடனே தாவீதுக்கு கோபம் வந்துருச்சு. அவன் சபிக்கப்பட்டவன், அவனெல்லாம் கொல்லணும், அவன் யார் அது அப்படின்னு. ஆனால் அந்த நாத்தான் என்ன சொல்கிற, அது நீதான்ப்பா அப்படின்னு. ஏய், நான் யார்? நான் ராஜா, நீ என்னையா குற்றம் சொல்கிறியா? யார் அது? இவனை தூக்கி ஜெயிலில் போடுங்களா? அப்படிலாம் சொல்லலை. உடனே உணர்த்தப்படுகிறான். ஏன்? தாவீது என்னைக்கு சாமுவேல் தீர்க்கதரிசி அவனை அபிஷேகம் பண்ணுறாரோ ஆவியானவர் உள்ளே இருந்து அதை உணர்த்தப்படுகிறார். ஆமாம், தப்பு நான் என் மேலே தான். உடனே ஆண்டவர்கிட்ட மனங்கசந்து அழுகிறான். 51ஆம் சங்கீதத்தை பாவ அறிக்கையாக அவன் எழுதுவதை பார்க்கிறோம். அதற்கு பின்புதான் எனக்கு இருதயத்துக்கு ஏற்றவன் என்று தேவன் சொல்லவில்லையா? தவறுதல் எல்லாத்துக்கும் வரத்தாங்க செய்யும். தப்பு தவறுதல்கள்லாம் தடுமாற்றாங்கள். அப்படி தடுமாறும் பொழுது, தவறு பண்ணும்போது ஒருத்தங்க அட்வைஸ் பண்ணால், புத்திமதி சொன்னால் கேளுங்க, எதிர்த்து நிற்காதீங்க. லூக்கா 18:13 2 பேர் தேவாலயத்தில் ஜெபிக்க போகிறாங்க. மூத்தவன் என்ன சொல்கிறான்? நான் அப்படி இல்லை, இப்படி இல்லை, இவ்வளோ உபாசம் பண்ணுறேன், அவனை மாதிரி இல்லை, இவனை மாதிரி இல்லை, பெருமையாக பண்ணுறான். ஆனால் அந்த ஆயக்காரன், ஐயோ நான் ஒரு பாவியாச்சே, நான் அவனை மாதிரிலாம் இல்லையே, நான் ஒரு பாவின்னு ஆண்டவரே பாவியாகி என் மேல் கிருபையாரும் தன்னை தாழ்த்துவதை பார்க்கிறோம். அவன் ஆராய்ந்து அறிவதை பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் ஆராய்ந்து அறியுங்கள். அப்போ இவங்கெல்லாம் ஆராய்ந்து அறிஞ்சாங்க. ஆராய்ந்து அறியாதவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, 1 சாமுவேல் 13:8 14 வர இங்கே சவுல் செஞ்ச தப்பிதத்தை உணராமல், சாமுவேலே நீர் லேட்டாக வந்ததுனால தான் நான் பலி செலுத்தினேன் அப்படின்னு சாமுவேல் மீது பழியை போடுகிறான். எல்லாத்துக்கு காரணம் நீர் தான். நீர் ஏன் லேட்டாக வந்தீர்? நீர் கரெக்டாக வந்திருந்தீங்கன்னா நான் பலி செலுத்திருக்க மாட்டேன்ல. அப்போ அவன் அந்த செஞ்ச தப்பிதத்தை உணரலை. பார்த்தீங்களா? நம்ம ராஜானா ராஜா வேலையை தான் பார்க்கணும், அது ஆசாரியர்களுடைய வேலை, அது நம்ம செய்யக்கூடாது. அந்த உணரலை. பார்த்தீங்களா? அதுபோல தான் 2 நாளாகமம்லேயும் பார்த்தீங்கன்னா உசியா ராஜாவை குறித்து அதைத்தான் பார்க்குறோம். உசியாவோடு கர்த்தர் இருந்தார், அவன் நாளுக்கு நாள் பலப்பட்டான், எல்லாம் கரெக்டு. கடைசியில் ஒரு விஷயத்தில் அவன் தவறான். தேவாலயத்தில் போய் பலிபீடத்தில் போய் நான் அந்த தூப கலசத்தை அவன் பிடிச்சி நான் தான் தூபாராதனை காட்டணும் போது, அங்குள்ள
ஆசாரியர்கள் சொல்கிறாங்க, ராஜா இது உமக்கு உகந்ததல்ல, இது உங்கள் வேலை இல்லை. ராஜானா ராஜா வேலையை மட்டும் பாருங்க. நம்ம நான் ராஜா, என்ன கேட்க நீ யார்? துணிகரமாக போய் அந்த தூப கலசத்தை போய் பிடிக்கிறான். நெற்றியிலே குஷ்டரோகம் வந்தது. உணரணுங்க, உணரணும். மிரியாம் உணர்ந்தா. மோசைக்கு விரோதமாக பேசினா. ஏன் ஆண்டவர் உன் கூட தான் பேசினாரா? நான் தான் ஒரு தீர்க்கதரிசி, நான் உன்னோட மூத்தவ, ஏன் ஆண்டவர் எங்கூடலாம் ஒன்றும் பேசலையோ அப்படின்னு மோசைக்கு விரோதமாக இருக்கும்போது நெற்றியில் குஷ்டரோகம் வந்தோடனே அங்கே எல்லாரும் உணர்றாங்க. 7 நாள் தண்டனை முடிஞ்ச பின்பு தான் பாளையத்திலேருந்து அவங்களுக்கு புறப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். யாராக இருந்தாலும் தப்பு தான். ஐயோ, மோசையுடைய சகோதரியாச்சே, இவளை தண்டிக்க வேண்டாம், மிரியாம் ஒரு தீர்க்கதரிசி, ஏதோ தெரியாமல் செஞ்சுட்டா, ரைட் விட்டுரு. நோ, யாராக இருந்தாலும் தப்பு தான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒரு காரியத்தை தெரிந்து கொள்ளுங்கள். அது யாராக இருந்தாலும் சரி, ஊழியர்களோ பிஷப்போ போதகர்களோ யாராக இருந்தாலும் தப்பு தான். ஆராய்ந்து அறியுங்க. ஆவியானவர் உணர்த்தப்படும் போது அதுக்கு கீழ்ப்படியுங்க. எதிர்த்து நிற்காதீங்க. யார் தான் யோக்கியம், யார் தான் இதாக இருக்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் ஊரோட ஒத்து தான் போகணும். பக்கத்து வீட்டை பார்க்க முடியுமா? அதெல்லாம் பிஸ்னஸ்னால் முன்ன பின்ன இருக்க தான் செய்யணும். விதாண்டாவாதம் பண்ணாதீங்க. செஞ்ச தப்பை நியாயப்படுத்தி பேசாதீங்க. ஒரு தப்பை 1000 பேர் கரெக்டுன்னு சொன்னாலும் தப்பு தான், மறந்துடாதீங்க. மனுஷங்க பார்வைக்கு சரி ஏதோ ஒன்று அவசரப்பட்டு செஞ்சுட்டேன் சரி அப்படின்னு விட்டுருவாங்க. ஆனால் தேவன் அப்படி இல்லை. அது சின்ன தப்பாக இருந்தாலும் சரி, பெரிய தப்பாக இருந்தாலும் சரி, நம்ம எண்ணங்களையும் நினைவுகளையும் செய்கைகளையும் எல்லாவற்றையும் நியாய தீர்ப்பிலே அவர் நியாயம் தீர்ப்பார் என்று பார்க்கிறோம். அவர் கண்களிலிருந்து யாரும் தப்ப முடியாதுங்க. தப்பு தான். அப்பேற்பட்ட மோசேவே என்ன செஞ்சார்? பாலும் தேனும் ஓடுகின்ற கானான் தேசத்துக்குள்ளே போக முடியல. பார்த்தீங்களா? சரி, ஒரு சின்ன தப்பு தானே பண்ணான். அந்த மலையை பார்த்து பேசுனா அவன் அடிச்சிட்டான். மக்கள் அவனை டென்ஷன் பண்ணுறாங்க, நெருக்கப்படுறாங்க. ஏதோ ஒரு ஆத்திரத்தால் அடிச்சிட்டான். சரி தெரியாமல் செஞ்சுட்டேன், சரி நீ வா, நீ காணான்னு சொன்னாரா? இல்லை, தப்பு தான். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, துணிகரமாக பாவம் செய்யாதீங்க. யார் தான் யோக்கியம், அதெல்லாம் சூழ்நிலைகளில் தான் அப்படின்னு தப்பை நியாயப்படுத்தாதீங்க. நம்மை நாமே நிதானித்து ஆராய்ந்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும் என்று இங்கு நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆதியாகமம் 4:9 எடுத்து வாசித்து பாருங்க. காயின் தான் செஞ்ச தப்பை உணரலப்பா. பார்த்தீங்களா? நம்மளுடைய காணிக்கையை தேவன் அங்கீகரிக்கலன்னு உடனே உனக்கு கோபம் வருது, ஆத்திரம் வருது, சகோதரனை கொலை பண்ணுறான். ஆண்டவர் கேட்டால் அவன் எனக்கு தெரியாது அப்படிங்கிறான். அந்த உணர்வு அவனுக்குள்ளே இல்லை. பார்த்தீங்களா? அவன் என்ன செஞ்சுருக்கணும்? ஒன்று ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கணும், ஆண்டவரே ஏன் என் தம்பி காணிக்கையை மட்டும் அங்கீகரித்தீர், ஏன் காணிக்கை ஏன் அங்கீகரிக்கல, நான் என்ன தப்பு பண்ணேன், ஏதாவது தவறு பண்ணனா சொல்லுங்க, நான் திருத்திக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கணும். இல்லாட்டி தம்பிகிட்டையாவது கேட்டிருக்கணும், டேய் நீ என்ன காணிக்க வச்சாடா, ஏன்டா ஆண்டவர் ஏன் காணிக்கையை அங்கீகரிக்கலை அப்படின்னு அவன் என்ன செஞ்சுருக்கணும்? தம்பிகிட்டையும் கேட்டிருக்கணும். 2 பேர்கிட்டையும் கேட்காம என் காணிக்கை அங்கீகரிக்கல, ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளலன்னு உடனே ஆண்டவர்கிட்ட தான் கேட்கணும். தம்பியை பகைச்சு என்ன பிரயோஜனம்? ஆண்டவர் மனுஷனை பகைத்த ஒரே ஒரு மனிதன் யாருன்னா அவன் காயின் தான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உணருங்க, தப்பிதத்தை உணருங்க. யாராவது அட்வைஸ் புத்திமதி சொன்னால் அதை கேளுங்க. எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிங்க. இந்த செஸ் விளையாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு காயை நவட்டி வைக்கிறதுக்கு 5 நிமிஷம் யோசிக்கிறாங்க. இதை நவட்டினா இவன் இங்கிட்டு வந்துடுவான், இங்கிட்ட ராஜா வந்துடுவான், இங்கே சிப்பாய் வந்துடுவான், நான் இங்கே போனால் அங்கே போனால் அவன் இங்கிட்டு வந்து இதை அடிச்சிடறான். எவ்வளோ யோசிக்கிறாங்க பார்த்தீங்களா? ஏன் வாழ்க்கையில் மட்டும் ஏன் அதை நம்ம உணர மாட்டோம்? உணர்வதற்கு தான் தேவன் நம்ம இன்னைக்கு அழைத்திருக்கிறார். அடுத்து லூக்கா 15:28 மூத்த மகன் இளைய மகன். அந்த மூத்த மகன் உணரலை. பார்த்தீங்களா? வீட்டுக்குள்ளே வரான், ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். என்னன்னு விசாரிக்கிறான். உங்கள் கோச்சிட்டு போன தம்பி, சொத்தெல்லாம் பிடிங்கிட்டு போன உன் தம்பி திரும்பி வந்துட்டான். உடனே கோபம், பகை, கசப்பு.
வீட்டுக்குள்ளே அவன் வந்ததாக வேதம் சொல்லவில்லை. தகப்பன் வருந்தி அழைக்கிறான், அவன் போனானா போலியான்னு சொல்லப்படவில்லை. ஆனால் பாருங்கள், அவன் சந்தோஷம், சமாதானம், நல்ல விருந்து எல்லாத்தையும் இழக்கிறான் அல்லவா. உணரல. சரி தம்பி உணர்ந்து வந்துட்டான், போனது போட்டோம், இனிமேல் நம்ம சந்தோஷமாக இருப்போம், அந்த உணர்வு அவனுக்குள்ளே வரல பார்த்தீங்களா. ஆனால் இளைவன் உணர்ந்தான். அந்த மரத்தடியில் உட்காந்து சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுற இந்த நிலைமைக்கெல்லாம் காரணம் நான் தான். எங்கள் அப்பா போதகத்தை எங்கள் அன்னை சொன்னதெல்லாம் கேட்கல, ஃப்ரெண்ட்ஸு தான் முக்கியம்ன்ட்டு வந்தேன், கடைசியில் எல்லாரும் என்னை இந்த நிலைமையில் ஆக்கிட்டாங்களே அப்படின்னு அவன் உணர்ந்தான். உணர்ந்து ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு வாங்கி தகப்பன்ட்ட வந்து, தகப்பனே உம்முடைய பிள்ளையாகுவதற்கு நான் தகுதி இல்லைன்னு தன்னை தாழ்த்துவதை பார்க்கிறோம். தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்ற வசனத்தின்படி தகப்பன் செஞ்ச தப்பை குத்தி காட்டலை. உடனே அவனை ஏற்றுக்கொண்டான். வஸ்திரம், பாதரட்சை, மோதிரம் எல்லாம் கிடைக்கிறது. மகனாக ஏற்றுக்கொள்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கை சறுக்குகிறதா? உங்கள் வாழ்க்கையில் தடுமாற்றம் இருக்கா? உங்கள் வாழ்க்கையில் பணடைட்டு இருக்கா? சுகமாகாத பலவீனங்கள், நோய் நொடிகளில் சிக்கி தவிக்கிறீங்களா? மற்றவங்களை குறை சொல்லாதீங்க, ஆண்டவரை குறை சொல்கிறாங்க. நீங்களே நிதானித்து ஆராய்ந்து அறிய பாருங்கள், எங்கே தப்பு விட்டுருக்கீங்க. ஒரு தொட்டியில் சின்ன கீரல் இருங்க, நீங்கள் எவ்வளோ தான் தண்ணியை இறைச்சி ஊற்றினாலும் அதை காலையில் பாருங்கள், அதில் ஒரு சொட்டு தண்ணி இருக்காது. ஆராயணும், ஓட்டை இருக்கா, கீரல் இருக்கா, அதில் என்ன ப்ராப்ளம், அதை நீங்கள் சரி பண்ணுங்க, அந்த தொட்டியில் தண்ணி நிற்கும். மற்றவர்களை குறை சொல்லாமல் நம்மை நாமே நிதானித்து ஆராய்ந்து அறிவோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான ஆண்டவர் உங்களோடு கூட பேசி இருக்கிறார். நம்மை நாமே நிதானித்து ஆராய்ந்து அறிவோமா? ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோடும் நீங்கள் பேசுங்க. அவங்க வாழ்க்கையில் சில தவறுகள், சில சறுக்கல்கள், சில பலவீனங்கள், நோய் நொடிகள், பிஸ்னஸ் டல்லு, எல்லாரும் என்னை வெறுக்கிறாங்க, எனக்கு மதிப்பு மரியாதை இல்லை, எனக்கு ப்ரொமோஷன் இல்லை, எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற கிடைக்கல அப்படின்னு யாராவது புலம்பிக் கொண்டு இருந்தால் அதுக்குரிய காரணத்தை நீர் அவங்களுக்கு உணர்த்தும் பொழுது, சொல்லும் பொழுது அவர்கள் உணர கிருபை தாரும். அந்த தப்பிதங்களை செய்யாமல் அந்த தவற்றிலிருந்து வெளியே வர உதவி செய்யும். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான் என்ற வசனத்தின்படி ஆவியானவர் ஒவ்வொருத்தரும் ஆராய்ந்து நிதானித்து அறிய கிருபை தாரும் சுவாமி. நீங்கள் அப்படி செய்யப்படுற கிருபைக்காக நன்றி. எங்களை தாழ்த்தி விட கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். ஒவ்வொரு காரியத்தில் ஒரு தடுமாற்றம் ஏதோ ஒன்றுனா உடனே அடுத்த ஸ்டெப்பு வைக்கிறதுக்கு முன்னாடி நிதானித்து ஆராய்ந்து அறியுங்கள். ஒரு கடன் விழுந்துச்சா, கடன் ஏன் விழுந்ததுன்னு பாருங்கள். மேற்கொண்டு கடனை வாங்காதீங்க. இன்றைக்கி ஆண்டவர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். உங்களை உணர்த்தும் பொழுது, உங்களுக்கு உணர்த்தும் பொழுது அதுக்கு செவி சாயுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக ஜெபிக்கிறோம். உங்கள் ஜெபத் தேவைகளை எங்களுக்கு அனுப்புங்கள், நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். காட் பிளஸ் யூ.